ஸோ இது வரைக்கும் நம்ம ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ ஒரு ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், H1ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஹெட்டிங்கோட டைப்பு. ஸோ ஹெட்டிங்கில் மொத்தம் 6 டைப் இருக்குது. ஸோ ஹெட்டிங் 1ல் ஆரம்பித்து ஹெட்டிங் 6 வரைக்கும் 6 தனித்தனி டேக் இருக்குது. நீங்கள் வெறும் ஹெச்னு போட்டிங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. H1, H2, H3, H4, H5, H6. ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துறேன் பாருங்கள். இந்த பக்கம் இன்புட் இருக்குது, அந்த பக்கம் அவுட்புட் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுது இதில்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங், அதாவது இப்போ நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட நேமாக இருக்குது அப்படின்னா அது ஃபாண்ட் சைஸ் 6ல் இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ மற்ற கண்டென்ட்லாம் 12 இருக்குது. நம்மளோட ஹெட்டிங், நம்ம வெப்சைட்டோட ஹெட்டிங்கை 6ல் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நார்மல் டெக்ஸ்ட்டு விட நம்ம வெப்சைட்டோட ஹெட்டிங் ஒரு 2 பாயிண்டாவது அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு நம்ம வேர்டில் கொடுக்குற மாதிரி ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது HTML-க்குள்ளே. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இந்த ஹெட்டிங் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ H1லேருந்து H6 வரைக்கும் உள்ள இந்த ஹெட்டிங் தான். ஸோ அதில் H1ங்கிறது இருக்கிறதுலே பெரிய சைஸு. ஸோ முக்கியமான ஹெட்டிங் H1ல் கொடுப்போம். ஸோ அதை விட கம்மியான சைஸு, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வெப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத H1ல் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது CSS, HTML, ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறத இந்த H2க்குள்ளே கொடுப்போம். அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ மெயின் ஹெட்டிங் வெப் ப்ரோக்ராமிங், அதோடைய சப் டைப் வந்து இந்த H2க்குள்ளே கொடுக்கும்போது ஃபாண்ட்டோட சைஸு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரியும் நமக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக H1லையும் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை அடுத்தடுத்த சைஸ்லேயும் நம்ம கொடுப்போம். இல்லை நமக்கு இன்னும் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா H6க்கு போயிடலாம். ஸோ H7 போட்டிங்கன்னா வராது. ஏன்னா இதில் உள்ள HTML-ல உள்ள மொத்த ஹெட்டிங்கோட டைப்பே 6 தான். நீங்கள் H1 ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம H24 வரைக்கும் போகலாம் அப்படின்னு போட்டிங்கனாலும் வராது. ஓகேவா? இதை சப்போர்ட் பண்ணுறது H1லேருந்து H6 வரைக்கும் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு சைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைஸுக்கு தான் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? இதை டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், நம்ம எப்பவும் போல் டாக் டைப் HTML. ஸோ நம்ம HTML5 இன்க்ளூட் பண்ணிடுறோம். அடுத்த லாங்குவேஜை கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளே யூனிகோடு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ அந்த ஃபார்மேட்டை UTF ஃபார்மேட்டை கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து டைட்டில். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமனாக இருக்கணும். ஸோ டாக் டைப்லேருந்து டைட்டில் வரைக்கும் இது எல்லா வெப்சைட்டுமே ஃபிக்ஸ்டு தான். அப்படி தானே? ஸோ டைட்டில் மட்டும் மாறும், டைட்டிலுக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் மட்டும் மாறப்போகுது தவிர அந்த டேக் மாறாது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பாடிக்குள்ளே 6 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் தான் என்னுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். ஸோ EEE தமிழ். எதுக்கு இந்த நேமை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலோட நேம் அது, அதனால் நான் அது போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் H1ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங், H2ங்கிறது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை விட கம்மி. ஸோ அடுத்தது H3, அடுத்தது H4, அடுத்த H6. ஸோ நீங்கள் H1லேருந்து H6க்கு போக போக அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறையும். இம்பார்ட்டன்ஸ் குறையுதுன்னா சைஸு குறையும். ஸோ பாடியை க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணலாம்? இதில் H1 டைப் பண்ணிவிட்டு H2, H3, H4 அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றே டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கேன், டைம் தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அவுட்புட்டை நான் காட்டுறேன். இதை நீங்கள் அப்புறம் டைப் பண்ணுங்கள். நான் அவுட்புட்டை காட்டிடுறேன் என்ன வரும். ஸோ இங்கே நான் H1ல் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதான் கொடுத்துருந்தேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இங்கே வந்துருச்சு. ஸோ மீதி அதுக்கு அடுத்தது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் H2, H3, H4, H5, H6. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டில் வரும்.